ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான விவரம், இன்றைக்கி தரிசன நேரம் எவ்வளோ ஆகுது, இலவச தரிசன டிக்கெட் எவ்வளோ கொடுத்தாங்க என்ற அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் தினந்தோறும் மதியம் 1 மணிக்கு வழங்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட் 2 மணி முதல் 4 மணிக்குள் வழங்கப்படும் என்று தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. ஆனால் நேற்று வரைக்கும் 1 மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நேற்று மாலை 1 மணி அளவில் திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் 3 இடங்களில் வழங்கப்பட்டது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சி நிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் 1 மணிக்கு வழங்கினாங்க. இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு 12,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் 2:30 காலி ஆயிடுச்சு என்பதையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட் வழியாக செல்லும் பக்தர்களுக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டரில் 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 1 மணிக்கு 2:12 காலி ஆகிடுச்சு என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று டிக்கெட் வாங்கினா இன்றைக்கி தரிசனம் என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 1 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாலும் 9 மணிலேருந்து பக்தர்களை அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் காத்திருக்க வைக்கிறாங்க என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று 25/6/2026 அன்று 62,925 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 36,297 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,77,00,000 உண்டில் காணிக்க வந்ததாகவும் 4,22,000 லட்டு நேற்று விற்பனை ஆனதாகவும் 2,40,000 பேர் அன்னப்பிரசனம் சாப்பிட்டதாகவும் 40,000 பேர் 2,910 பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும் பாட்டா கங்கம்மா கோயிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதாகவும் 31 குடோன்களும் ஃபில் ஆகி 24 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக நேற்று சொல்லியிருக்காங்க என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தற்பொழுது 8:40 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து 7,650 பேர் குடோனில் காத்திருக்கிறதாகவும் காலை முதல் 8,229 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 14,121 பேர் தரிசனம் பார்க்க இருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. காலையில் கொஞ்சம் கூட்டம் நார்மலாக இருக்குது, குறைவால நார்மலாக இருக்குது என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் தினந்தோறும் திருமலையில் காலை 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸர் ரூம் புக்கிங் தராங்க. இன்று காலை 1,700 5 மணிக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது 8:40 நிலவரப்படி 1,200 அவைலபிலிட்டி தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நைட்டில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. சில நாட்களில் இருக்குது, சில நாட்களில் இல்லை. அதாவது நேற்று 25/6/2026 அன்று இரவு 9:52 நிலவரப்படி ₹1,000 ரூம் புக்கிங் எதுவும் இல்லை என்றும் ₹50, ₹100, ₹550 அவைலபிலிட்டி இருக்குது, ₹101 அவைலபிலிட்டி இருக்குது தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. சில நாட்களில் இருக்குது, சில நாட்களில் இல்லை என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்களாகிய நீங்கள் அதை நம்பி ஏமாற வேண்டாம். காலை வண்டினா கண்டிப்பாக கிடைக்கும் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரூம் புக்கிங் எவ்வளோ நேரத்தை தருவாங்க? நிறைய பேர் கேட்குற கவுண்ட். ரூம் புக்கிங் காலைல 5 மணிக்கு திறக்கிறாங்களே, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம் இருக்கோ அது வரைக்கும் கொடுப்பாங்க என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் எப்படி கேட்குறீங்க, இத்தனை மணிக்கு திறந்து இத்தனை மணிக்கு மூடுவாங்களான்னு கேட்குறீங்க. ரூம் புக்கிங் அப்படிலாம் கிடையாது. டிக்கெட்டாக இருக்கட்டும், ரூம் புக்கிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓப்பனிங் டைம் மட்டும் தான் சொல்கிறாங்க. க்ளோசிங் டைம்ன்றது கிடையாது. நம்பர் ஆஃப் 500 நம்பர்னால் 500 நம்பர் முடிவு வரைக்கும் வச்சுருப்பாங்க. முடிஞ்சதாக கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த 500 நம்பர் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நம்ம கையில் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.